பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாள்லையும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவர் யோசேப்பின் மித்தமாக கர்த்தர் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பின் மித்தமாக ஆண்டவர் எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய திட்டம் யோசேப்பை ஆசீர்வதிக்க வேண்டும். யோசேப்பை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் அவன் இருக்கிற இடத்தை ஆசீர்வதிக்கணும், அவனுடைய சூழ்நிலைகளை ஆசீர்வதிக்கணும். ஆகையினால தான் வசனம் சொல்லுகிறது, யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தபடினால யோசேப்பை ஆசீர்வதிப்பது ஆண்டவருடைய சித்தம், அது ஆண்டவருடைய திட்டம். அதனால முழு எகிப்தினுடைய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒருவேளை உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறபடினால, உங்களை குறித்து ஒரு தேவ திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறபடினால, உங்களின் மித்தமாக உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் வேலை செய்கிற வேலை ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் போகிற எல்லா இடங்களும் உங்களின் மித்தமாக, ஒருவேளை அது புறஜாதியாருடைய அலுவலகமோ அது எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, உங்களின் மித்தமாக நீங்கள் போகிற இடத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா உங்களை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களின் மித்தமாக நீங்கள் இருக்கிற இடங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு அந்த வார்த்தைகளை நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.